ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம், என்னுடைய ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். வியாதி, நஷ்டம், கஷ்டம், வாழ்க்கையில கஷ்டம், இது எல்லாமே நம்ம என்ன நினைச்சிடறோம், ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்து ஒரு பாடம் கற்பிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். நமக்கு வியாதியும் கஷ்டத்தையும் கொடுத்து அவர் நமக்கு பாடம் கற்பிக்கிறவர் கிடையாது. அவர் நல்ல மேய்ப்பர், அவர் நல்ல போதகர், அவர் நல்ல ஆண்டவர். நம்மை போதித்து அவருடைய சத்தியத்தில் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இப்ப எரேமியா 9வது அதிகாரத்துல நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அவர் நல்லவர் என்றும் வல்லவர் என்றும் அவர் பெரியவர் என்றும் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவரை குறித்து நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். எரேமியா 9வது அதிகாரத்துல 23, 24வது வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரியம் என்ன அப்படின்னா, நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நம்முடைய படிப்பு, அந்தஸ்து, சொத்து, அதை குறித்து அல்ல. கர்த்தர் இந்த பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிறார் என்று அவரை அறிந்திருப்பதை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அதுதான் எனக்கு பிரியமானது என்று சொல்லுகிறார். சங்கீதத்துல தாவீது 20வது சங்கீதத்துல சொல்றப்ப சில ரதத்தை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ரதம், குதிரை, வீரியம், அதனுடைய பலன், இதெல்லாம் மேன்மை பாராட்டுறவங்க விழுந்தாங்க, நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறார். இதே சங்கீதத்துல 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் எவ்வளவு பெரியவர், வல்லவர், நல்லவர் என்பதை நீங்கள் அமர்ந்திருந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த பொழுது இந்த பூமியை விட்டு அவர் மரிக்க போகிறார், பரலோகம் போக போகிறார். கடைசியாக தம்முடைய சீசர்களுக்காக யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்றப்ப ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனா இருக்கிறது. அப்ப அவரிடத்தில் அமர்ந்திருந்து அவரை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். என்னும் பேதுரு சொல்றப்ப 2 பேதுரு 1 அதிகாரம், அதுல பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை அறிந்து கொண்டார். தேவனே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு வெளிப்படுத்தினார். இவர் என்ன சொல்றாரு 2வது வசனத்திலிருந்து, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 8வது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால்
உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்ப தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே நம் வளர வேண்டும். அப்படி வளருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை வேஸ்டா போகாது, கனியற்றவர்களா இருக்க ஒட்டாது, நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். அப்ப கர்த்தரை அறியக்கூடிய அறிவுல நம்ம வளர வேண்டும். கர்த்தரை அறியணும் அப்படிங்கிறப்ப வேத புஸ்தகத்துல தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய கடவுளுடைய பேருனால வைராக்கியம் பாராட்டுறாங்க. ஆனா கர்த்தருடைய சித்தம் என்னங்கிறத அறிந்து அதற்கேற்ற போல வைராக்கியம் பாராட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா உண்மையிலே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று பெரியவர் என்று பார்த்து அறிந்து அதற்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். எந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட்டணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல வைராக்கியம் பாராட்ட வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல பவுல் சொல்றார். 3வது அதிகாரத்துல 2ல என்ன சொல்றாருனாக்க நீங்க அவருடைய சித்தத்தின்படி அவர் தான் நம்முடைய உள்ளத்துல விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறாருன்னு சொல்றாரு. 3வது அதிகாரத்துல அவருக்கு இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் 7வது வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அதுதான் எனக்கு மேன்மையானது என்று சொல்கிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்ம அறிவில்லாமையினால் சங்காரமாகக்கூடாது. வேதத்தை வெறுத்தார்கள், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை வெறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வேதத்துல தேவனுடைய இருதயம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்ன, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார் என்று இதை அறிந்து கொள்கிறதற்கு நாம் நேரம் செலவு செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்றாரு, அறிந்து கொள்றதுன்னா அவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வைப்பது. இப்ப பவுல் தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல 1 அதிகாரத்துல 12வது வசனத்துல சொல்றார், அவர் எப்படி கர்த்தர் மீது விசுவாசமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றார் பவுல், நான் யாரை விசுவாசிக்கிறேங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். என் வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்துல போறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய இருதயத்துல உறுதி நிச்சயம் இல்லை. கர்த்தர் நம்மை நல்லா வைப்பார், கடைசி வரைக்கும் கைவிடாம நடத்துவார், அவர் நல்ல தேவன் என்று அவர்களுடைய இருதயத்துல உறுதி நிச்சயமும் இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இயேசுடைய வாக்குத்தத்தம் மத்தேயு 28 கடைசி சொல்றாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 12 முதல் வசனத்துல நமக்குள்ள விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். இயேசு தான் நம்முடைய விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர். ரோமர் 12வது அதிகாரத்துல அவனுடைய ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய விசுவாசத்தை அவர் தான் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப விசுவாசத்தை தொடக்கிறாரு, முடிக்கிறவரும் அவர் தான். விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த விசுவாசத்துல நம்ம வளர வேண்டும். பவுல் ரட்சிப்பை குறித்து ரோமர் 10வது அதிகாரத்துல 9-10 வசனத்துல சொல்றப்ப, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்ன சொல்றாரு, நாங்கள் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் எதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பெரியவர் என்பதை அதை நம்ம விசுவாசித்து அதை நம்ம பேசுறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் என்பதை அறிந்து அதை நாம் விசுவாசித்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். இப்ப தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்முடைய உள்ளத்துல ஒரு உறுதி நிச்சயம் உண்டாயிருக்க வேண்டும்.
முதலாவது பார்த்தீங்கன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்க வேண்டும். யாக்கோப்பு முதல் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பரலோகத்தில் இருக்க பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வருகிறது. அப்ப அவரிடத்திலிருந்து தான் நமக்கு நன்மை வர வேண்டும். மனிதரிடத்துல கொடுப்பாங்க, கொடுத்துட்டு வாய்ப்பு கிடைக்கிறப்ப மறுபடியும் வாங்கி கொள்வார்கள். இதுதான் இந்த உலகம். ஆனா கர்த்தர் கொடுக்கிறவர், கொடுத்துட்டு மறுபடியும் பிடிங்கிறவர் கிடையாது. அதை கொடுத்து ஆசீர்வதித்து அதுல பெருக்கம் உண்டாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் என்னென்ன தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31வது அதிகாரத்துல அவர் என்னென்ன நன்மையை கொடுக்கிறாரு. ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த நன்மையான காரியங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத அங்கே வசனம் சொல்லுகிறத பார்க்கலாம். 31வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, அவர்கள் சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவர் சொல்றாரு, என் ஜனங்க தான் அறிவில்லாம சங்காரமாகறாங்க அப்படின்னு சொன்னவர், என்னுடைய ஜனங்கள் நான் அளிக்கக்கூடிய நன்மையினால் திருப்தி ஆவார்கள். தேவன் நன்மை செய்கிறவர் என்று நாம் அறிந்து நம்முடைய இருதயத்துல உறுதியான நிச்சயம் கொண்டு இருக்க வேண்டும். எல்லா நன்மையும் அவர் கொடுக்கிறார். ஆடு மாடு நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல இருக்கும்படியா எல்லா செழிப்பையும் அவர் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்ப சங்கீதம் 103ல தாவீது ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். அதை சொல்றாங்க. ஏதோ ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும்னு போனேன், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கு எந்த ஒரு நிச்சயமே இல்லை, நம்பிக்கையே இல்லை அப்படின்னு. ஆசாரியன் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அப்ப உலக மக்கள் நல்ல வார்த்தைக்காக, அதனாலதான் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னோன்னே, வாப்பா உட்காருப்பா, என்ன நல்ல காலம் பிறக்குன்னு கொஞ்சம் சொல்லு, கொஞ்சம் நான் நல்ல வார்த்தையா கேட்குறேன்னு விரும்புறாங்க. அது அந்த நேரத்துக்கு தான். ஆனா வாழ்க்கையில பிரச்சனை வர்றப்ப அந்த நல்ல காலம் பிறக்குங்கிறது எங்கப்பா, எல்லாமே கெட்ட காலமா இருக்குன்னு தான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நன்மையான காரியங்களை நமக்கு கொடுக்கிறவர், நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறவர். வாக்கு பண்ணியிருக்காருன்னா அதை நிச்சயமா செய்வார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்யறவங்களும் கூட அப்படியெல்லாம் நன்மையை எதிர்பார்க்க கூடாதுங்க. பசியிலையும் குறைவிலையும் கஷ்டத்துலையும் அப்படித்தான் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசதிகள்லாம் கூடாது, இது கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு. ஆனா உண்மையில அப்படி கிடையாது. இங்க என்ன சொல்றாரு, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையினால் பூரிப்பாக்குவேன். ஆசாரியர்களுடைய ஆத்துமா மனம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருந்தா தான் அவங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஏசாயாவில் சொல்லப்பட்டு, என்னுடைய ஊழியக்காரர்கள் திருப்தியாக புசித்து நன்றாக அவங்க நித்திரை பண்ணுவார்கள் அப்படின்லாம் சொல்றாரு. அவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு கஷ்டத்திலையும் வேதனையிலையும் நிம்மதி இல்லாம தோல்வியிலே வாழ்றது அது சித்தம் கிடையாது, அது அவருக்கு மகிமை கிடையாது. அவர் எல்லா நன்மையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
இன்னும் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 84:11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காம இருக்க மாட்டார். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இஸ்ரேல் மக்களுக்கு உடன்படிக்கையாக ஆசீர்வாதமாக உபாகமம் 28 முதல் 14 வசனத்துல அவரு எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதுல 11வது வசனம் வந்து பாத்தீங்கன்னா, கயிறு செய்யற எல்லா வேலைகள்லையும் நான் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர் தான். அவர் கொடுக்கிற நன்மைகள் அது பரிபூரணமானது. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல நிலையான பொருள் என்னிடத்துல உண்டுங்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் நன்மையானவைகளை நமக்கு செய்கிறவர். சரிங்க, நல்லா நன்மையெல்லாம் செஞ்சாரு, சந்தோஷம் கொடுத்தாரு, பாவத்தை மன்னிச்சாரு, என்னுடைய தேவைகள்லாம் சந்தித்தார். ஆனா என் சரீரத்துல இருக்க வியாதி மட்டும் இன்னும் சரியாகல, குணமாகல அப்படின்னு. அப்போஸ்தலர் 10:38 இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்து அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுட்டி தெரிந்தார். அவர் நம்மை சுகமாக்குறவராக. என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா தாங்க இருக்குது, நல்லா ஒண்ணுங்க, ஆனா இந்த பிசாசு தொல்லை தாங்க ரொம்ப. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என்ன சொல்றாங்க, இல்லை இந்த வீடு வாஸ்து சரியில்லைங்க அப்படின்னு. ஏங்க நீங்க பார்த்து மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது போகும்னு இருக்கு. மனுஷரா இருக்கட்டும், இல்ல வேற என்ன காரியமா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், எதிர்த்து நின்னா ஓடி போயிடும். இடத்துல ஒண்ணுமே இல்லை, பூமி அதை நிறைவும் கர்த்தருடையது. அவர் குடியிருப்பின் எல்லைகளை முன்குறித்து இருக்கிறார். அவர் உங்க வீட்டு தலைவராக, உங்களை சுற்றி அக்கினி மதிலாக, உங்களோடு கூட உறவாடுகிறவராக, உங்களோடு வாசம் பண்ணுகிறவரா, உங்களுடைய இல்லத்துல அவர் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறாருங்கிறப்ப வாசப்படி இங்கிட்டு இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால எல்லாம் ஒன்றும் கிடையாது. வாசப்படி எங்கிட்டு வேணாலும் வைக்கலாம், எங்க வேணாலும் கிச்சன் வைக்கலாம், எங்க வேணாலும் பெட்ரூம் வைக்கலாம். ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா, அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரா, அதை நம்ம பார்க்க வேண்டும். போன வாரத்துல நம்ம சொன்ன இஸ்ரவேலே உடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, ராஜாவின் ஜெயகம்பீரம் உண்டுன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் நன்மை செய்கிற தேவன் என்று அறிந்திருக்க வேண்டும். எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டாரு, எனக்கு கஷ்டத்தை உண்டாக்கிட்டாரு, வியாதியை கொடுத்துட்டாரு, எனக்கு தரித்திரத்தை கொடுத்துட்டாரு, இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லை, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது விசுவாசிகள். ஏன்னா அவர் யாருங்கிறத நீங்க அறிந்திருக்க வேண்டும். ஒரு விசுவாசி என்கிட்டே சொன்னாரு, எல்லாமே நல்லா செஞ்சாரு, என் பிஸ்னஸ்ல தான் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல. அவரை கேட்டா கண்ணோக்கமா இருந்து பழுகவும் பெருகவும் பண்ணுவேங்கிறார். அவருடைய ஆலோசனை கேட்டு நீங்க செய்யறப்ப செய்வதெல்லாம் வாய்க்கும்னு தான் சொல்றாரு. அவர் உதவி செய்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உங்களுக்கு உதவி செய்யத்தான் அவர் வருகிறார். அநேக நேரங்கள்ல இயேசுவே நீங்க இருங்க, இந்த காரியத்துல எல்லாம் நீங்க வர வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு இயேசுவை நிறுத்திட்டு நம்ம போறோம். ஆனா அவரை கூட்டிட்டு போனோம்னா அவர் தான் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணு